Everyone is saying AI will replace software engineers, but is it true? அது அவ்வளோ ஈஸி கிடையாது. நீங்கள் ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியர் ஒரு ஃப்ரெஷ் இன்ஜினியரிங் கிராஜுவேட்டாக இருந்தீங்கன்னா நம்ம இந்த வீடியோவில் ஒரு 4 டைப்ஸ் ஆஃப் பீப்புள் இந்த கரண்ட் ஜாப் மார்க்கெட் பற்றி பார்க்க போகிறோம். அதில் கண்டிப்பாக ஒரு கேட்டகரியில் வருவீங்க. இந்த ஒரு ஏஐ ட்ரிவன் ஜாப் மார்க்கெட்டை எப்படி வின் பண்ணலாம் ஆர் ஹவ் ஐ கேன் ஸ்டாண்ட் அவுட் ஃப்ரம் த க்ரௌட் பற்றியும் பார்க்க போகிறோம். ஸோ லெட்ஸ் பிகின். ஹே டெக்கீஸ், கரண்ட் ஜாப் மார்க்கெட்டில் நம்மளால் ஒரு மேசிவ் ஷிஃப்ட் பார்க்க முடியுது. ஸோ இட் இஸ் நாட் அபவுட் என்எஃப்டி, ஏஐ, கிரிப்டோ, பிளாக் செயின், இந்த ட்ரெண்டிங்கான வேர்ட்ஸை பற்றி நான் சொல்லலை. எப்படி ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியரை ஹையர் பண்ணுறாங்க ஆர் ஹூ இஸ் லெஃப்ட் பிஹைண்ட் ஆர் சில பர்சன்ஸ்லாம் அன்ஸ்டாப்பபிளாக இருப்பாங்க. ஹவு இஸ் இட் பாசிபிள்? ஸோ ஏன்றது இனிமேல் வரப்போகிறது கிடையாது. இட் ஹஸ் ஆல்ரெடி கம். சே ஃபார் அன் எக்ஸாம்பிள், GitHub Copilot யூஸ் பண்ணி உங்களால் கம்ப்ளீட் ஃபங்க்ஷனையும் ஆட்டோ கம்ப்ளீட்டாக எழுத முடியும். அண்ட் ஸ்டார்ட் அப்ஸ் ஆர் ரீப்ளேசிங் தியர் ஜூனியர் இன்ஜினியர்ஸ் வித் ப்ரோ. சப்போஸ் நீங்கள் எனக்கு கொடுத்த ஒர்க்லாம் நான் கரெக்டாக பார்த்துட்டு இருக்கேன், ஐ வில் கெட் பேட் அண்ட் ஐ வில் ரிப்பீட், இந்த மோடில் இருந்தீங்கன்னா யூ நீட் டு ஷிஃப்ட் யுவர் கியர்ஸ். ஏஐ எல்லா இன்ஜினியர்ஸையும் ரீப்ளேஸ் பண்ண போகிறது கிடையாது, பட் சர்டன் டைப்ஸ் ஆஃப் இன்ஜினியர்ஸை கண்டிப்பாக ரீப்ளேஸ் பண்ணும். லெட் மீ எக்ஸ்பிளைன். 4 types of people in the current job market. Number 1, high agency builders. ஸோ இந்த பர்சனுக்கு நீங்கள் எந்த இன்ஸ்ட்ரக்ஷனும் கொடுக்க தேவையில்லை. இவங்களால ஒரு ஃபுல் ஸ்டாக் ஆப்பை பில்ட் பண்ண முடியும், மார்க்கெட்டு கொண்டு போக முடியும், யூசர்ஸ்லேருந்து ஃபீட்பேக் வாங்க முடியும், திருப்பி ட்ரேட் பண்ணி ஷிப் பண்ணி இவங்களே மோனடைஸ் பண்ணவும் முடியும். இவங்களுக்கு அவங்க பிஎம் ஆர் ப்ராஜெக்ட் மேனேஜரோட ஸ்பூன் ஃபீடரான இன்ஸ்ட்ரக்ஷனோ இல்லை ஜீரா டிக்கெட்டோ எதுவுமே தேவையில்லை. இவங்களை நீங்கள் நல்லா வாட்ச் பண்ணீங்கன்னா they will collaborate with AI. Let's say they will use Claude to write boilerplate code. They'll use GitHub's autopilot features or இந்த autocomplete functionalitiesலாம் அவங்க யூஸ் பண்ணுவாங்க. They will build MVPs over weekend with the help of AI and AI wrappers. So if you belong to this category, நீங்கள் வரி பண்ணவே தேவையில்லை. You are the ones most wanted by YC backed companies or ஆக்டிவ்லி ஃபண்டடாக இருக்கிற ஸ்டார்ட் அப் கம்பெனிஸ்லாம் இந்த மாதிரி கேட்டகரி பீப்புளை தான் தேடிட்டு இருக்காங்க. நம்பர் 2, 9 to 5 ஜாப் ஃபில்லர். நீங்கள் உங்களுக்கு கொடுக்குற ஒர்க்கை பர்ஃபெக்டாக முடிப்பீங்க. உங்களுக்கு ப்ராசஸ்லாம் எப்படி ஃபாலோ பண்ணணும்னு தெரியும். உங்களுக்கு கொடுத்த ஒர்க்கை டைம்க்கு டெலிவரி பண்ணுவீங்க. இன்ஃபேக்ட் உங்களோட கம்பெனியோட லெகசி அப்ளிகேஷன்ஸ் ஆர் கோட் பேஸையே நீங்கள் தான் மெயின்டைன் பண்ணிட்டு இருப்பீங்க. என்ன ப்ராப்ளம்னு கேட்டிங்கன்னா, உங்களோட ஆக்டிவிட்டி எல்லாமே ப்ரிடிக்டபிள். ஏஐனால ப்ரிடிக்டபிளையும் தாண்டி கூட பெர்ஃபார்ம் பண்ண முடியும். ஸோ நீங்கள் வெரி பண்ணோம்னா கைண்ட் ஆஃப் what you have to do is you need to level up your skills or உங்களை நீங்கள் upskill பண்ணிட்டு you need to take towards the roles like architectural role, design decision எடுக்கிற ரோல், இந்த மாதிரி ரோலுக்கு மூவ் பண்ணீங்கன்னா you will be in safer zone. Number 3, struggling to catch up devs. இவங்களை நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா அவங்கள கேட்சப் பண்ண ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருப்பாங்க. லைக் ஃபர்ஸ்ட் வீக் பைத்தன் லேர்ன் பண்ண ஆரம்பிப்பாங்க. தென் மேபி ட்ரெண்ட்ஸ் மூவ் ஆயிடுச்சுன்றதுனால they'll move towards Rust. தென் இந்த லீட் கோட் சொல்யூஷன்ஸ் எல்லாம் மெமரைஸ் பண்ணுறது. ஸோ இந்த மாதிரி கரண்ட் ட்ரெண்ட்ஸுக்கு ஏற்றாப்புல அவங்க ஸ்விட்ச் பண்ணிட்டே இருப்பாங்க. அங்கே ப்ராப்ளம் என்னென்னா, எதுலேயுமே அவங்க டீப்பராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க ட்ரை பண்ணியிருக்க மாட்டாங்க. இவங்கள ஏஐ ரீப்ளேஸ் பண்ணுமானா ஏஐ ஹேட் ஆல்ரெடி ரீப்ளேஸ்டு தான். இங்கே இவங்க லேசியான இல்லை, they lack a strategy. ஏன்னா ஒரு டிவை எப்படி சென்டர் பண்ணணும்னு நீங்கள் chatgpt கேட்டிங்கன்னா இட் வில் ரெஸ்பாண்ட் டு யூ இன் 0.003 seconds. இங்கே பர்ஃபெக்டாக நீங்கள் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ் லேர்ன் பண்ணணுன்றது ப்ராப்ளம் கிடையாது. இஃப் யூ ஆர் இன் திஸ் கேட்டகரி, இட்ஸ் அ ஹை ரெட் அலர்ட் ஃபார் யூ. நீங்கள் என்ன பண்ணணும்னா, ஸ்டாப் சேசிங் த டெக், இன்ஸ்டெட் ஸ்டார்ட் சால்விங் த ப்ராப்ளம்ஸ். ஸ்டாப் லேர்னிங் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் பட் ஸ்டார்ட் பில்டிங் சொல்யூஷன்ஸ். நம்பர் 3, ஷோ அப் கன்சிஸ்டண்ட்டாக லேர்ன் பண்ணிக்கிறதுக்கு ஒரு ஹங்கரோட பேஷன்ஸோட ட்ரை பண்ணுங்க. யூ கேன் டெஃபினெட்லி மூவ் ஓவர். லாஸ்ட் கேட்டகரியானா ஃபியூச்சர் ப்ரூஃப் டெக்னாலஜிஸ்ட். இவங்க ரொம்ப ரேர். இவங்க ரிசர்ச்சர்ஸ் ஆர் PhD ஸ்காலர்ஸ் அந்த மாதிரிலாம் கிடையாது. இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, கன்சிஸ்டண்ட்டாக என்ன சேஞ்ச் ஆகிட்டே இருக்குதுன்றதை வாட்ச் பண்ணுவாங்க. தென் they'll ask what keeps the same. Say for an example, fintechன்றது இருக்கிறதா, பட் fintech பேமெண்ட் பார்த்தீங்கன்னா ஓவர் த பீரியட் அது ரெவல்யூஷனைஸ் ஆகிட்டே இருக்குது. ஸோ they will predict the meta game of the tech. இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, they'll invest in the tech future and they'll start building the product out of it. ஸோ இவங்களோட குவாலிட்டிஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, they will have clear understanding of the product and they'll have the ability to build, test, deploy and reach out to market. ஸோ இந்த மெம்பர்ஸ் தான் YC இன்வெஸ்ட் பண்ண கம்பெனிஸ் ஆர் ரீசெண்டாக ஆக்டிவாக இருக்கிற நிறைய ஸ்டார்ட் அப்போட ஃபவுண்டிங் மெம்பர்ஸாக இருப்பாங்க. உங்களுக்கு இந்த குவாலிட்டிஸ்லாம் இருந்துச்சுன்னா யூ ஆர் அன்ஸ்டாப்பபிள். ஓகே, ஸோ
எந்த கேட்டகரியில் நீங்கள் இருக்கீங்கன்னு பாருங்க. இஃப் யூ டோன்ட் பிலாங் டு ஃபர்ஸ்ட் ஆர் ஃபோர், ஐ திங்க் இட் இஸ் டைம் டு அப்ஸ்கில் யுவர் செல்ஃப். நவ் இந்த ஒரு ஏஐ ட்ரிவன் ஜாப் மார்க்கெட்டை எப்படி பீட் பண்ணலான்றதை பார்க்கலாம். இட் இஸ் அ 4-step framework. நம்பர் 1, பி அவுட்கம் ஓரியன்ட், நாட் டாஸ்க் ஓரியன்ட். கம்பெனிஸ்க்கு நீங்கள் எப்படி பில்ட் பண்ணுறீங்கன்றது இன்ட்ரெஸ்டே கிடையாது. சரி, நீங்கள் கிளவுட் யூஸ் பண்ணுறீங்களா, இல்லை ரியாக்ட் கற்றுட்டு வந்து பில்ட் பண்ணுறீங்களா, ஆர் chatgpt யூஸ் பண்ணுறீங்களா, தே டோன்ட் கேர். ஆல் தே வாண்ட் இஸ் ஒரு கன்சிஸ்டண்ட்டாக என்ன கேட்டாங்களோ அந்த ரிசல்ட் இருக்குதா வித் ஹை குவாலிட்டியோட. ஸோ ஆல் திஸ் கொஷின்ஸ் உங்களால் ஒரு ஐடியா கொடுத்தா அதை லேண்டிங் பேஜை கன்வெர்ட் பண்ண முடியுமா, இல்லை இந்த ஏபிஐஸ் இல்லை இன்டகிரேஷன் டூல்ஸ் லைக் ஜாப்பியர், லாங்ஷன் இது மாதிரிலாம் யூஸ் பண்ணி ஒரு 3 to 5 டேஸ்க்குள்ள ஒரு ஐடியாக்கு MVP கிரியேட் பண்ண முடியுமா, ஆர் கோடை எழுதாம ஒரு ப்ராப்ளம்க்கு சொல்யூஷன் ஃபைண்ட் பண்ண முடியுமா? இந்த கொஸ்டின்ஸ்க்குலாம் உங்களால் ஆன்சர் பண்ண முடிஞ்சுன்னா தட் இஸ் வாட் அவுட்கம் ஓரியன்ட். நம்பர் 2, லேர்ன் ப்ராம்ப்டிங் லைக் அ ப்ரோ. ப்ராம்ப்டிங்கிறது ஒரு புது கோடிங் ஸ்டாண்டர்டுன்னு கூட சொல்லலாம். இஃப் யூ டோன்ட் நோ ஹவு டு ஸ்ட்ரக்சர் ப்ராம்ப்ட், எப்படி டீபக் பண்றதுன்றது தெரியல, ஆர் எப்படி டூல்ஸ் எல்லாம் சேஞ்ச் பண்றதுன்னு தெரியலனா, யூ ஆர் வேஸ்டிங் 90% ஆஃப் ஏஐஸ் பவர். chatgpt போயிட்டு பில்ட் ஆப்னு சொல்றது இல்ல ப்ராம்ப்ட், பட் லேர்ன் ஹவு டு ஆஸ்க், வாட் டு கிவ் அண்ட் லேர்ன் வென் டு ஸ்பீக். நம்பர் 3, அப்சர்வ் what YC backed companies are doing. YCன்றது Y Combinator, it a company which invest a lot in startup, இல்லனா ஸ்டார்ட்அப் பில்டர்ஸ்க்கு ஹெல்ப் பண்ற ஒரு கம்பெனி கூட நீங்க கன்சிடர் பண்ணலாம். அதுல இருக்கிற ஸ்டார்ட்அப் கம்பெனிஸ்லாம் என்ன பில்ட் பண்றாங்கன்றத பாருங்க. அவங்களோட பிளே புக்கை காப்பி பண்ண ட்ரை பண்ணுங்க. What they will do is they will find a niche, they'll build using AI a little bit faster, they'll reach out, they'll launch ugly, and they will iterate with real users. So try follow this playbook. Number 4, bet on the long term fundamentals. ஒரு 10 இயர்ஸ்க்கு நீங்க ரெலவெண்டா இருக்கணும்னு ஃபீல் பண்ணீங்கன்னா, try to get the real time domain knowledge of domains like healthcare, streaming or multimedia, fintech. இதனோட ஃபண்டமெண்டல்ஸ் ஆர் பேசிக்ஸ் என்னன்றதை பாருங்க. இஃப் யூ ஆஸ்க் மீ, ஐ வுட் சே Web3, fintech, AI agents is what the future. So இதனோட பேசிக்ஸ் என்ன, வாட் அண்ட் வை பிஹைண்ட் த டெக்ன்றத பாருங்க. இந்த குவாலிட்டி இருக்கிறவங்க எல்லாம் எப்பயுமே என்ன பண்ணுவாங்கன்னா, they'll have clear understanding of how the real world product works, இல்லனா first principle based ஒரு thinking அவங்க கிட்ட இருக்கும். So to conclude with, AI driven job marketன்றது it is a jungle. AI had already dropped cheetah into it. ஸோ AI won't replace you. ஆனால் AI டூல்ஸை எப்படி யூஸ் பண்ணணும்னு தெரிஞ்ச சாஃப்ட்வேர் இன்ஜினியர்ஸ் உங்களை ரீப்ளேஸ் பண்ண சான்சஸ் இருக்கு. ஸோ இட் இஸ் நாட் அபவுட் AI டூல்ஸ், இட் இஸ் அபவுட் ஹவ் யூ யூஸ் as well. இட் இஸ் நாட் அபவுட் டைட்டில், இட் இஸ் அபவுட் ஹவ் யூ டெலிவர். ஸோ ப்ரூட்டலாக ஹானஸ்டாக இந்த எந்த கேட்டகரிக்குள்ள நீங்கள் வர்றீங்கன்னு பாருங்கள். அண்ட் எப்படிப்பட்ட பர்சனாக நீங்கள் சேஞ்ச் ஆகணுன்றதையும் நீங்கள் டிசைட் பண்ணுங்கள். லெட்ஸே எல்லாரும் ரேஸில் ஓடிட்டு இருக்காங்க, நீங்கள் இந்த ஃபர்ஸ்ட் ஆர் ஃபோர்த் கேட்டகரிக்கு நேரம் ஃபார்வர்ட் ஆகலைன்னா யூ ஆர் ஸ்டில் ஸ்டாண்டிங். தட் மீன்ஸ் யூ ஆர் லெஃப்ட் பிஹைண்ட். உங்ககிட்ட ஒரு லேர்ன் பண்ணுற பேஷன் அண்ட் எக்ஸ்பெரிமெண்ட் அண்ட் இட்ரேட் பண்ணுற ஒரு டிசைர் இருந்துச்சுன்னா த ஹோல் வேர்ல்ட் இஸ் yours. இல்லை நான் சர்வே பண்ணால் போதும் ஆர் என்ஜாய் பண்ணணும்னு நினச்சா பெஸ்ட் ஆஃப் லக். சிஸ்டம் டிசைன் இல்லாத இன்டர்வியூஸே கிடையாது. ஸோ டாப் 3 சிஸ்டம் டிசைன்ஸ் தட் யூ ஷுட் நோ. செக் அவுட் திஸ் வீடியோ. ஏஸ் இன்டர்வியூயோட எல்லா டெவலப்மெண்ட் ஒர்க்ஸும் முடிஞ்சிடுச்சு. ஸோ வி ஆர் ஆல்ரெடி லைவ் வித் இன்டராக்டிவ் கொஷின் பேங்க் அண்ட் லைவ் கோடிங். யூசர்ஸ்க்கு வந்து நல்ல ஃபீட்பேக்ஸ் வந்துட்டு இருக்கு. இன்னும் அது ஃப்ரீ மோட்ல தான் இருக்குது. செக் அவுட் பண்ணி உங்களோட ஃபீட்பேக்ஸை கண்டிப்பாக என்கிட்ட ஷேர் பண்ணுங்க. Hello, Jennifer. I am an AI interviewer from ACE Interview, and I will be conducting your interview for the C++ Principal Engineer position at Goldcast today. Are you ready to begin the interview? I'm ready. Great. To start, can you briefly describe your understanding of the responsibilities and expectations for a C++ Principal Engineer at Goldcast? Yes, I think it is more towards C++ senior level and expectation on multi-threading, templates, STL, a bit of data structures, etc. Finally, do you have any questions for me about the role or the company? I'll see you soon. Take care. Bye-bye.